உங்ககிட்ட ஏதாவது விஷயம் வேல்யூபிளா சொல்லணும்னு நெனச்சேன். பட் எந்த அளவுக்கு சரியா சொல்றேன்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு புரியிற அளவுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ ஒரு இடத்துல ஏதாவது சாக்கடை தோண்டி போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த சைடா போனீங்கன்னா, அந்த சாக்கடை செம்மையா நாறும் சரிங்களா? அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த சைடு ஃபுல்லாவே எப்படி போட்டுருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து அது பழகிரும். அது ரொம்ப ஒரு ஸ்மெல்லா தோணாது சரிங்களா? ஆனா, நீங்க இருக்கிற இடம் சாக்கடை சரிங்களா? பட் அந்த இடத்துலருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளிய வர பாருங்க. என்னன்னா, நம்ம சுத்தி சுற்றுப்புறம் உவமையா சொல்றேன். சுற்றுப்புறம் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு தான் நம்ம இருப்போம். பட் அது சாக்கடையா இருக்குன்ற ஒரு ரெகக்னிஷன் இருக்குல்ல. அந்த எப்படி சொல்றது? நம்ம இருக்க இடம் வந்து சாக்கடைதான்ற ரியலைசேஷன் இருக்கணும் நம்மளுக்கு. இல்லன்னா நம்ம அதிலேயே தங்கிருவோம். ஏன்னா, நம்மளுக்கு அதிலேருந்தே பழகிடுச்சு. ஏன்னா, ஒரு விஷயம் வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அதுலேருந்து தள்ளி இருக்கிற வரைக்கும் தான் இருப்போம். அதிலேயே இருந்து பழகிட்டோம்னா, நம்ம இருக்கிறது சாக்கடைன்றத கூட உணர மாட்டோம். ஸோ, அப்படிதான் வாழ்க்கையில நெறைய பேர் போயிட்டுருப்போம். ஸோ, அத கொஞ்சம் உணர்ந்துக்கோங்க. எப்படி எந்த இடத்துல இருக்கீன்றத பார்த்துக்கோங்க. வந்தா தான் அந்த இடத்துலருந்து வெளிய வரணுன்ட்டு ஒரு எண்ணமாவது நம்ம மனசுல இருக்கும். அட்லீஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணுன்ற ஒரு ஸ்டெப்பாவது எடுப்போம். அப்படி பண்ணலன்னா நம்ம வந்து அதிலேயே இருந்து சமாதி ஆயிடுவோம். அதான்.